ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் உலகம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பறித்த காய்கறி தாங்க உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த முருங்கைக்காய் கீழே வீட்டு தோட்டத்தில் ஒரு முருங்கை மரம் இருக்குல்ல, அதிலேருந்து பறித்தது தான். ஒரு 50 காய் போல் இருக்குது. ஏற்கனவே நிறைய காய், ஒரு 150 காய் போல் இருக்கும். அதை பறிச்சுட்டு நாங்கள் கடையில் கொடுத்துட்டு வேறு காய் வாங்கிக்கிட்டோம். இந்த காய் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதை கொடுத்துட்டு வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா அவரைக்காய் செடி. இது ஒரு 3 லைனில் போட்டிருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே ஒன்று ஒன்றா பிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு 15 கேன் போல் போட்டிருக்கேன் அவரைக்காய் செடி. செடி அவரை தான் இது. நிறைய பூ விட்டுருக்கு. இந்த லைனில் வெண்டைக்காய் இருக்குது, பறிச்சுக்கலாம். இது பச்சை வெண்டைக்காய் தான், கடைகளில் கிடைக்கும்ல அந்த வெண்டைக்காய் தான். ஏற்கனவே நாட்டு வெண்டைக்காய் நிறைய போட்டிருந்தேன். அது பசங்களுக்கு பிடிக்கலை. கொஞ்சம் வளவளப்புத்தன்மை அதிகமாக இருக்கும்ல அதில். அதனால் அவனுங்க அவ்வளோவா விரும்பி சாப்பிடல. சரின்ட்டு அவனுங்களுக்கு பிடிச்ச காயே போட்டலான்னு சொல்லிட்டு பச்சை வெண்டைக்காய் தான் வாங்கி போட்டிருக்கேன். இந்த லைன்லேயும் அவரைக்காய் செடி தான் நிறையா இருக்குது. செடி அவரை, காராமணி செடியும் ஒரு 7-8 கேன் போல் போட்டிருக்கேன். எல்லாமே முளைச்சி வந்திருக்கு. ஒரு கேனுக்கு 2 விதை போல் போட்டிருக்கேன். இந்த ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா காராமணி செடி தான் போட்டிருக்கேன். திருச்சியில் போன மாதத்தில் விதை திருவிழா நடந்துச்சு இல்லைங்களா, அங்கே போய் தான் இந்த விதை வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை போட்டு பார்க்கலான்னு போட்டேன். காராமணி விதையெல்லாம் நல்லா முளைச்சிக்கிச்சு. இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே விதை திருவிழாவில் வாங்கிட்டு வந்த பீன்ஸ் விதையும் தம்மட்டங்காய் விதையும் போட்டிருந்தேன். அது முளைக்கவே இல்லை. ஒரு செடி கூட முளைக்கவே இல்லை. காராமணி செடி மட்டும்தான் இப்போ ரீசெண்டாக போட்டது முளைச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் வெண்டைக்காய் இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். இந்த லைன்லேயே பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை, வெண்டைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டிருக்கேன். இது பச்சை மிளகாய் செடி. ஒரு 4 செடி இருக்குது. இதோ கொய்யா கன்று கூட ஒன்று முளைச்சிருக்கு. தானாக தான் முளைச்சிருக்கு. இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு கீழே வீட்டு தோட்டத்தில் எடுத்து வச்சுக்கலான் இருக்கேன், மழை சீசன் ஆரம்பித்த பிறகு. இதே மாதிரி மாதுளங்கன்னு ஒன்று முளைச்சிருக்கு. அதுவும் ஒன்று கொஞ்சம் பெரிய செடியாக வந்திருக்கு. இப்போ நவம்பரில் மழை சீசன் ஆரம்பிக்கும்ல, அப்போ எடுத்து வீட்டு தோட்டத்தில் வச்சுக்கலான் இருக்கேன். எல்லாமே பச்சை வெண்டைக்காய் தாங்க அதிகமாக இருக்குது. ஒரு 15 செடி போல் இருக்கும். இந்த வருஷம் ஒரு 3 மாதம் வேஸ்ட் ஆகிடுச்சுங்க. காயே அவ்வளோவா கிடைக்கல. வெயில் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் தான் காய் இருந்துச்சு. எப்பவும் போல் காய் கிடைக்கல. வெண்டைக்காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பறிச்சே ஆகணும், இல்லைன்னா முத்திடும். இந்த வெண்டைக்காய் நம்ம வீட்டிலையே விளைவிக்கிறதுனால கெமிக்கல்ஸ்லாம் எதுவும் போடாதனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு, பொரியல், வறுவல் எது செஞ்சோம்னாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் வெண்டைக்காய் கொஞ்சம் நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு 25 காய் போல் கிடச்சிருது. இப்போ இருந்த வெண்டைக்காயெலாம் பறித்து வச்சிட்டேன். அடுத்தது இப்போ பார்த்துட்டு இருக்கிறது குடமிளகாய் செடி. இந்த உயரமாக இருக்கிறது குடமிளகாய் செடி. நாற்று விட்டு எடுத்து வச்சுருந்தேன். அது நல்லா தளைஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. கீழே சின்னதாக இருக்கிறது காராமணி செடி தான். இந்த லைனில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது சிகப்பு முள்ளங்கி. இது சிகப்பு தண்டுக்கீரை, செங்கீரைன்னு சொல்லுவோம்ல அது. இந்த பெரிய க்ரோ பேக்கில் 4 குடமிளகாய் செடி நாற்று விட்டு எடுத்து நட்டிருந்தேன். அது தளைஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு உள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த செங்கீரை தானாகவே முளைச்சிக்கிச்சு. ஏற்கனவே இருந்ததில் விதை விழுந்து தானாகவே முளைச்சிருச்சு. இதை பறிக்கலான்ட்டு டைம் ஆகிடுச்சு. செடி நல்லா வளர்ந்துருச்சு இந்த கீரை செடி. இப்போ இருந்த செங்கீரையும் வெண்டைக்காவும் பறித்து வச்சுட்டேன். இந்த கீரையை மட்டும் ஆஞ்சு நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த செங்கீரையை பறித்த பிறகு குடமிளகாய் செடி 4 இருக்குது. இதில் ஏற்கனவே பாலக்கீரை தான் விதைச்சிருந்தேன். பார்த்துருப்பீங்க, வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதில் 2 விதை விழுந்து இப்போ 2 பாலக்கீரை செடி இதில் முளைச்சிருக்கு. இந்த பேக்கில் செங்கீரை இருந்ததுனால அந்த செடி தான் நல்லா வளர்ந்துருந்தது. குடமிளகாய் வளர முடியலை, இனிமேல் தான் வளரும். இப்போ அந்த செங்கீரை எல்லாம் ஆஞ்சி வச்சுட்டேன். இதை வச்சு பொரியல், கடையல், மசியல் எது வேணுனாலும் செஞ்சுக்கலாம். இதில் அயன் சத்து நிறைய இருக்கிறதுனால லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. அடுத்து இந்த சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா இது ஒரு 3 கிலோ சுண்டைக்காய் இருக்குங்க. ஊர்லேருந்து அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க. அங்கே ஊரில் செடி இருக்குது. நானும் செடி வச்சுருக்கேன். சின்ன செடியாக இருக்குது. இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சுண்டைக்காயெல்லாம் ஆஞ்சி வச்சுருக்கேன். இந்த தட்டில் இருக்கிறது சுண்டைக்காயில் இருந்த வேஸ்ட்டு, அதை தூக்கி தான் போடணும். இந்த சுண்டைக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இரும்பு சத்து, அயன், கால்சியம், இந்த மாதிரி நிறைய சத்து இருக்குது. இந்த சுண்டைக்காயில் பச்சை சுண்டைக்காய் குழம்பு வைக்கலாம். அப்புறம் சுண்டைக்காய் பொடி, சுண்டைக்காய் வத்தல், சுண்டைக்காய் தொக்கு, இந்த மாதிரி நிறைய செய்யலாம். நான் அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் என்னென்ன செய்கிறேன் அப்படின்ட்டு. பச்சை சுண்டைக்காய் புளிக்குழம்பும் சுண்டைக்காய் பொடியும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த வெண்டைக்காய் ஒரு நாள் இருந்து பறித்தேன். அப்புறம் ஒரு நாள் கொத்தரங்காவும் வெண்டைக்காவும் நம்ம செடியிலிருந்து பறித்தேன். வெண்டைக்காய் செடியெலாம் ஒரு 15 செடி இருந்ததுன்னா போதுங்க. 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வெண்டைக்காய் கிடைச்சிரும், காய் வைக்க ஆரம்பித்த பிறகு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே நம்ம லதாஸ் உலகம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் கொடுத்துட்டு அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதையும் கிளிக் கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.